வணக்கம். மேத்தமேட்டிக் tingkatan 1 bab 6 persamaan linear part 3 வீடியோல இருக்கும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து persamaan linear dalam dua pembuli ubah. இதுக்கு முன்னாடி part 1 and part 2 வீடியோல நம்ம வந்து persamaan linear dalam satu pembuli ubah பத்தி பார்த்திருக்கோம். ஸோ satu pembuli ubah அப்படின்னு இருக்கும்போது உங்களோட persamaan linear let's say 5x tambah 3 sama dengan 18 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு persamaan symbol இருக்கணும். இது முதல் ரூல். ரெண்டாவது ரூல் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரே ஒரு பொம்புளை உபா தான் இருக்கணும். கரெக்டாக அது வந்து கடைசியாக உள்ள ஒரு ரூல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த உங்களோட பொம்புளை உபா வந்துட்டு அதோட கொசை வந்து சத்துவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எக்ஸுக்கு மேலே வந்து டூவ திகன் இல்லாமல் கொசங்க எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுனாக்கா அதோட கொசை வந்து சத்துன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த 3 ரூல்ஸ் வந்து சத்து பொம்புளை உபால இருக்கணும். அதே மாதிரி டுவ பொம்புளை உபால என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து டுவ பொம்புளை உபா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டுவ எக்ஸ் தம்பா ஒய் தம்மிடுங்க 18. ஓகே, ஸோ உங்களுக்கு எக்ஸ்னு ஒரு சிம்பிள் இருக்குது, ஒய்னு ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ இது வந்து கன்சிடர் டுவ பொம்புளை உபா. ஸோ மற்ற ரூல்ஸ்லாம் வந்து சேம் தான். சிம்பிள் சமான் இருக்கணும். கொசு ஓகேவா, கொசு வந்துட்டு மசி சத்து, கொசு வந்து சத்துவாக தான் இருக்கணும். ஜஸ்ட் இந்த பொம்புளை உபா இந்த செகண்ட் ரூல் வந்துட்டு இதில் வந்து டுவ பொம்புளை உபா இருக்கணும். இதில் வந்து சத்து பொம்புளை உபா தான். ஓகே, இந்த பொம்புளை உபா வந்து எந்த பக்கம் வருது அப்படின்றது முக்கியம் இல்லை. இது வந்து இப்போ சமானுக்கு முன்னாடியோ இல்லை இப்போ சமானுக்கு அந்த பக்கமும் இருக்கலாம். அண்ட் அதே நேரத்தில் வந்துட்டு லெட்ஸே வந்து நாங்கள் லிமா எக்ஸ் தம்பா எக்ஸ்னு போடுறோம். ஸோ இது 2 தடவை இருக்குல்ல. ஸோ ஆல்தோ 2 தடவை இருந்தாலும் இது வந்து ஒரே பொம்புளை உபா தான். ஸோ அதோட ஆன்சர் வந்து ஸ்டில் இது வந்து சத்து பொம்புளை உபா. ஸோ இங்கே வந்துட்டு 2 இருக்குது, அதனால இது வந்து டுவ பொம்புளை உபா. ஸோ அதே மாதிரி தான் லிமா எக்ஸ் தம்பா 18 தம்மிடுங்க லெட்ஸே 2 எக்ஸ் அப்படின்னும் நம்ம வந்து போட்டுக்கலாம். லெட்ஸே 2 எக்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியும் வந்துட்டு 2 போடலாம். 18 சம்மிடுங்க 2x. இந்த மாதிரி பொம்பளை உபா வந்து பின்னாடி பக்கம் வரது இருக்கலாம், முன்னாடி வரது இருக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களோட ஒரு சமானில் வந்துட்டு சத்து தம்பா வாய். ஓகே, இந்த மாதிரியும் எழுதலாம். ஸோ ஒரு சமானுக்கு முன்னாடி வருதா பின்னாடி வருதான்னு இல்லை, as long as 2 இருந்துச்சுனாக்கா இது வந்து ஒரு சமான் லீனியர் டலம் டுவ பொம்பளை உபா. ஓகே, இப்போ கேள்விகளை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி சத்து பொம்பளை உபால என்ன கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் கேட்குறாங்க. இந்த persamaan வந்துட்டு persamaan linear dalam dua pembuli ubah atau bukan அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு இது வந்து tidak அப்புறம் ஏன் kerana சொல்லி காரணம் எழுதணும். ஓகே, ஸோ ஏ பாருங்க. ஏல வந்துட்டு 3p tolak q sama dengan 6. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ரூல் வந்து இருக்கு. செகண்ட் ரூல் வந்துட்டு 2 பொம்பளை உபா இருக்கு. இதோட கொசை வந்துட்டு சத்து. ஸோ மூணாவது ரூல்ஸும் இதாயிடுச்சு. ஸோ இது வந்து அப்படின்னு போடுறோம். kerana persamaan ini mempunyai dua pembuli ubah. So pembuli ubah வந்து நான் P-ன்னு போடுறேன். dua pembuli ubah P dan Q dan kuasa tertinggi ialah 1. ஓகேவா? அடுத்தது வந்து B பார்ப்போம். Bல வந்துட்டு உங்களுக்கு வந்து kuasa 2 வந்துட்டு இருக்குங்க. X kuasa 2 இருக்கு. ஸோ இது வந்து bukan எழுத போகிறோம். bukan kerana kuasa tertinggi ialah 2. அடுத்தது C, இங்கே வந்துட்டு டுவோ இருக்கு, குறுங்கான் உள்ளார கே இருக்கு. ஸோ இது வந்து தரா பண்ணோம்னா டுவோ கேவா மாறிடும். அப்புறம் வந்து லிம கேன்னு இருக்கு. ஸோ இது வந்து ஸ்டில் கே, ஒரே ஒரு கே தான் இருக்கிறனால ஒரே ஒரு பொம்பளை உபா தான் இருக்கு பாருங்க. ஸோ இதுவும் வந்துட்டு புக்கான்னு சொல்ல போகிறோம். புக்கான் kerana persamaan ini mempunyai satu pembuli ubah sahaja. ஸோ மறுபடியும் பொம்பளை உபா பியூன்னு எழுதுறேன். பொம்பளை உபா sahaja. கடைசியாக டி பாருங்க. டியில் வந்துட்டு y பை எண்ணம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு பொம்பளை உபா இருக்குது. நம்ம 4 சம்மிடுங்க -2x. ஸோ 2 பொம்பளை உபா இருக்குது, சிம்பிள் persamaan இருக்குது. அண்ட் வாயும் எக்ஸும் வந்து கொசை சத்து தான். ஸோ நீங்கள் வந்து இங்கே எழுதியிருக்க அதே இதை வந்து இங்கேயும் எழுத போகிறீங்க. kerana persamaan ini mempunyai dua pembuli ubah. Pembuli ubah வந்து y dan x. Dan kuasa ialah 1. kuasa pembuli ubah ialah 1. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களோட விடை. ஸோ இதே கேள்வி தான் வந்து latihan 6.2ல வந்து கொடுத்துருக்காங்க. tentukan terangkan sama ada persamaan berikut ialah persamaan linear dalam dua pembuli ubah atau bukan. ஸோ மறுபடியும் ஏ பாருங்க. ஏல வந்துட்டு உங்களுக்கு ஹெச் இருக்கு, கே இருக்கு, சிம்போ persamaan இருக்கு. அண்ட் ஹெச் அண்ட் கே வந்து கொசை வந்து சத்து தான். ஸோ kerana persamaan ini mempunyai dua pembuli ubah H dan K dan kuasa pembuli ubah ialah 1.
ஸோ இதுதான் வந்து இதோட விடை. பி பார்ப்போம். பியில் வந்து உங்களுக்கு எம் இருக்குது, சிம்போ பெர்சமான் இருக்குது, மறுபடியும் எம் தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு pembeli ubah இருக்கிறதுனால இது வந்து bukan எழுதுறோம். ஸோ bukan kerana persamaan ini mempunyai satu pembeli ubah sahaja. அடுத்தது சி. சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் இருக்குது, சிம்போ பெர்சமான் இருக்குது, ஒய் இருக்குது, கொச எக்ஸ் டன் ஒய் வந்து சத்து தான். ஸோ மறுபடியும் இதே தான் எடுத்து இங்கே எழுத போகிறோம். kerana persamaan ini mempunyai dua pembeli ubah. என்னன்னு எழுதிடுங்க, எக்ஸ் டன் ஒய். dan இங்கே இருக்கிறதுல அதே தான் எடுத்துக்கிறோம். கொச pembeli ubah ialah satu. ஓகே, லாஸ்ட்டாக டி பார்ப்போம். டியில் வந்துட்டு பி இருக்குது. ஸோ 2 பி இருக்குது. பட் ஸோ அது வந்து ஒரு பொம்பளை உபான்னு அர்த்தம். இங்கே வந்து கியூ இருக்குது, 2 பொம்பளை உபா இருக்குது, சிம்போ பெர்சமான் இருக்குது. ஸோ அடுத்த லாஸ்ட் ஸ்டெப் வந்து கொச பார்த்தீங்கன்னா இது மெமங் கொச சத்துன்னு வரும். இது வந்து பி டேரா பின்னு இருக்கும்போது அது என்ன ஆகும்னா பி கொச டூவாக மாறிடும். ஸோ இங்கே கொச டூவாக மாறனால இது வந்து புக்கன் அப்படின்னு தான் எழுத போகிறோம். புக்கன் kerana கொச tertinggi ialah. ஓகே, இது பெர்சமான்னு சொல்லி எழுத வேணாம், நம்ம நேரட்டாக கொச போட்டுருவோம். கொச tertinggi ialah 2. ஓகே, ஸோ அப்போ அடுத்த விதமான கேள்வி பார்த்தோம்னாக்கா உங்களை வந்து பென்துகன் பெர்சமான் லீனியர் அப்படி சொல்லுவாங்க. அவங்க வந்து சிட்டுவாசி கொடுத்துருப்பாங்க, அந்த சிட்டுவாசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பெர்சமான் செய்யணும். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது தான், as long as வந்து கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிட்டா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், பேஸு antara dua nombor ialah 18. ஸோ பேஸுன்னு வரும்போது அதோட வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஸோ வித்தியாசம்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா தோலா பண்ணுவோம். ஓகே, ஸோ பேஸா antara dua nombor. ஸோ அந்த நம்பர் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, அதனால இந்த நம்பர்ஸை தான் வந்துட்டு நம்ம அன்னோன்ஸில் வந்து எழுத போகிறோம், பொம்பளை உபாவை எழுத போகிறோம். பேஸு ialah 18. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற இந்த 2 எண்கள் தான் வந்து இந்த டூவ நம்பர். ஸோ லெட்ஸே நம்ம வந்து எக்ஸ் தோலா ஒய் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ சமடுங்க 18. இவ்வளோ தான் உங்களோட பெர்சமான் பதில் எழுதிட்டோம். பி பார்த்தீங்கன்னா simpanan wang saku amat ialah x dan simpanan wang saku Norita ialah RMY. ஸோ எவ்வளோ சேர்த்து வச்சுருக்காங்க நம்மளுக்கு தெரியாது, XYன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஜும்லா சிம்பனான் mereka ialah 600. ஸோ ஜும்லா அப்படின்னு வரும்போது நம்ம வந்து அதை தம்பா பண்ணுறோம். ஓகே, ஸோ 2 நம்பர்ஸை தம்பா பண்ணும்போது இங்கே 600 வருது. ஓகே, ஸோ எவ்வளோன்னு தெரில, ஆனால் ஒரு ஆள் இதை வச்சுருக்காங்க, எக்ஸ் வச்சுருக்காங்க, இன்னொரு ஆள் வந்து ஒய் வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸ் தம்பா ஒய் வந்து 600. ஸோ பெர்சமான் எழுதும் போது நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னாக்கா, சமயத்தில் இந்த நம்பர்ஸ்க்கு முன்னாடி லைக் ஆரம் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா பின்னாடி வந்து மீட்டர் பர்ஸ் அசகி சிஎம் அந்த மாதிரி ஏதாவது யூனிட் கொடுத்துருந்தாங்கனாக்கா அதை வந்து எடுத்து எழுதக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து லத்தியன் 6.2 பியில் இருக்கிறது. இதை பார்த்தீங்கன்னா அதே கேள்வி தான் கேட்டிருக்காங்க, பென்துகன் பெர்சமான் லீனியர் அப்படின்னு. ஸோ ஏ பார்ப்போம். dalam suatu acara lompat jauh, jumlah mata yang diperoleh oleh rumah sukan Satria dan rumah sukan Perdana ialah 258. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் இருக்குது, இது என்ன நம்பர்னு கேட்டிருக்காங்கன்னா ஜும்லா மாத்துன்னு இருக்காங்க. ஸோ ஜும்லானாக்கா நம்ம வந்து தம்பா பண்ணுறோம். ஸோ எதை தம்பா பண்ணுறோம்? ஜும்லா mata yang diperoleh oleh rumah sukan Satria dan rumah sukan Perdana. ஸோ இவங்க 2 பேர் கலெக்ட் பண்ண பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு டோட்டல் 258. ஸோ 258 இருக்கு, சிம்பிள் தம்பா பண்ணுறோம். இது வந்து பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு வந்து ரூமா சத்ரியா ரூமா பர்டானான் இருக்குது. ஸோ நீங்கள் எஸ்என்பின்னு போடலாம். நீங்கள் இங்கே XY போட்டாலும் சரி, MN போட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது வந்து கரெக்டு தான். ஏன்னா இந்த சிம்பிள் வந்து இவங்க கொடுக்கல, நம்மளா எழுதிக்கிறது தான். ஓகே, அடுத்தது பி பார்ப்போம். பேஸன்னு சொல்லியிருக்காங்க, பேஸனாக்கா தோலா பண்ணணும். antara sudut terbesar dengan sudut terkecil dalam sebuah segitiga ialah 15. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிளில் உள்ள பெரிய சுடோட்டையும் சின்ன சுடோட்டையும் தோலா பண்ணாக்கா வர்றது தான் வந்து 15ன்றாங்க. ஸோ தோலா பண்ணுறது உங்களுக்கு வந்து 15 இருக்கும். பார்த்துக்கோங்க, இங்கே வந்துட்டு டிகிரி சிம்பிள் போட்டிருக்காங்க, நம்ம வந்து அதை வந்து போட போகிறதில்ல. ஓகேவா? தோலா பண்ணுற அந்த சுடோட் வந்துட்டு நம்ம சேஜஸ் XYன்னு போட்டுக்கலாம். எக்ஸ் தோலா ஒய் சமனுங்க 15. சி பார்ப்போம். ஜும்லா மறுபடியும் ஜும்லான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து தம்பா பண்ண போகிறோம். ஸோ தம்பா சிம்பிள் போட்டுக்கலாம். இங்கே வந்து பெர்சமான் இருக்குது. ஸோ இது வந்து ஹர்கத்திக்கே, இது வந்து ப்ரைஸ்க்கு சொல்லியிருக்காங்க. bagi suatu taman tema air untuk 8 orang dewasa dan 5 orang kanak-kanak ialah 265. ஸோ 265 தான் ஜும்லா. நம்மளுக்கு வந்து
இங்கே என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா 8 orang dewasaன்னு இருக்கு. ஸோ 8Dன்னு போட்டுக்கிறேன். 5 orang kanak-kanakan இருக்கு. ஓகேவா? ஸோ 5 orang kanak-kana 8 orang dewasa. ஆனால் தேவாஸோட ப்ரைஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி கண்ணக்கானோட ப்ரைஸ் என்னன்னு தெரியாது. ஆனால் இத்தனை தேவாஸு இத்தனை இது பேர் இருக்காங்கன்னு தெரியும். ஓகேவா? ஸோ 8 லிமன் போட்டு நம்மளுக்கு வந்து அந்த அன்னோன் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த அன்னோன் வந்துட்டு நீங்கள் அகெயின் எந்த சிம்பிள் வேணாலும் போட்டுக்கலாம், எந்த லெட்டர்ஸ் வேணாலும். ஸோ லெட்ஸே 8 M 5 N அப்படின்னு போட்டுக்குவோம். ஸோ இதுதான் வந்துட்டு தேவாஸோட ப்ரைஸு. லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேவாஸுக்கு வந்து 20 ringgit வச்சுருக்காங்க அப்படின்னு. ஓகேவா? ஸோ 20 ringgitனாக்கா 8 darab 20 அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி ஒரு நம்பர் வரும். அதே மாதிரி என் வந்து லெட்ஸே 15ன்னு போட்டிருக்காங்கனாக்கா 5 darab N. ஸோ 5 orang ஒவ்வொரு ஆளுக்கும் 15 சொல்லி ஸோ 5 darab N. ஸோ இது தம்பா பண்ணோம்னாக்கா இந்த விடை வந்து வரும். ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட். இப்போ அடுத்த விதமான கேள்வி பார்த்தோம்னாக்கா tulis situasi. இதுக்கு முன்னாடி வந்து tulis persamaan, இப்போ வந்து tulis situasi bagi persamaan. ஸோ இவங்க வந்துட்டு ஆல்ரெடி persamaan உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்துட்டு இந்த PQனா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் வந்து நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ P பார்த்தீங்கன்னா dengan keadaan P dan Q masing-masing mewakili bilangan murid laki dan bilangan murid perempuan yang menyertai suatu ekspedisi yang diadakan pada cuti sekolah yang lalu. ஸோ பேசிக்லி இவங்களே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே கொடுத்துருவாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களோட ஆன்சரில் வந்து எடுத்து எழுதணும். ஸோ இங்கே வந்து PQன்னு போட்டு இங்கே முறை லக்கி முறை பெரும்பான்னு போட்டிருக்காங்க. எது எதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த சிம்பிள் முதல்ல வருதோ அதுதான் வந்து இங்கே முதல்ல எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ P வந்துட்டு முறை லக்கியை குறிக்குது. ஓகே, முறை பெரும்பான் வந்துட்டு Q. ஸோ இவங்க முதல்ல எழுதுறது தான் வந்து முதல்ல இங்கே எழுதுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த சிட்டுவாசி எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வந்து தோலான் இருக்கிறதுனால நம்ம வந்து பேஸுன்னு போடலாம். ஓகேவா? ஸோ பேஸு antara bilangan murid laki dan bilangan murid perempuan yang menyertai satu ekspedisi yang diadakan pada cuti sekolah ialah. ஓகேங்க, பேஸை வந்து நாம்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை தான் வந்து எடுத்து இங்கே எழுதுகிறோம், நாம். ஓகே, பேஸையில் நாம் ஓராங் அப்படின்னு எடுத்து எழுதலாம். இது வந்து மனுஷியனால நம்ம நாம் ஓராங்னு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து இங்கே எடுத்து எழுதிடுங்க. ஸோ பி பாருங்க, 4x tambah 5y sama dengan 30. ஸோ இது வந்து ஜுப்லா பண்ணியிருக்காங்க, தம்பா பண்ணியிருக்காங்க. ஸோ dengan keadaan x dan y masing-masing ialah mewakili harga dalam RM sepinggan nasi lemak. ஸோ nasi lemak தான் முதல்ல எழுதியிருக்கனால இதுதான் வந்து எக்ஸு, மீ goreng வந்து ஒய்னு வரும். ஓகேவா? ஸோ 4x அப்படின்னும் போது என்னன்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து பிங்கன், அதாவது ஒரே ஒரு பிங்கன் nasi lemak தான். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே 4 இருக்கனால அது வந்து 4 பிங்கன் அப்படின்னு மாற்ற போகிறோம். ஸோ தம்பா பண்ணுறனால இதை வந்து ஜும்லா 4 pinggan nasi lemak dan இங்கே 5 wine இருக்கு. ஸோ 5 mie goreng, 5 pinggan mie goreng ialah ஓகே 35 இருக்கு. ஸோ இதுதான் வந்து அதோட ஜும்லா. கரெக்டாக? ஸோ ஜும்லா வந்து ஆரம்பில் எழுத போகிறோம். ialah RM 35 ringgit. ஓகேவா? ஸோ ஆரம் எழுதிட்டோம். ஸோ 35 அவங்க எடுத்து எழுதிட்டோம். ஸோ இதோட வந்துட்டு இந்த கேள்வி முடிச்சு. ஸோ லாஸ்ட்டாக 6.2b உள்ள கேள்விகளை பார்ப்போம். அகேன் துளை சிட்டுவாசி தான். ஸோ எக்ஸ் தம்பா ஒய், ஸோ தம்பா இருக்கிறனால நம்ம வந்து ஜும்லான்னு எடுத்து எழுதலாம். dengan keadaan எக்ஸ் அண்ட் ஒய் masing-masing mewakili bilangan tin aluminium. ஸோ tin aluminium தான் எக்ஸ், botol kaca வந்து ஒய் yang dikutip dalam campaign kita semula. ஸோ இது எப்படி எடுத்து எழுதலாம்? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா இந்த தின் அலுமினியம் போத்தல் காய்ச்சவும் கும்பல் பண்ணது வந்துட்டு கேம்பெயின் கிட்டா சிமுலால. ஸோ இதோட டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு 465 இருக்குது. ஸோ நம்ம வந்து ஏ எழுதும் போது ஜும்லா, ஓகே ஜும்லான்னு வரும்போது இங்கே வந்து பிலாங்கன் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஜும்லா பிலாங்கன் தின் அலுமினியம் dan bilangan botol kaca. ஓகே, ஸோ bilangan botol kaca. ஸோ இந்த பின்னாடி கொடுக்கப்பட்ட இந்த இன்ஃபர்மேஷனை சேர்த்து எடுத்து எழுதுங்க. yang dikutip dalam campaign kita semula ialah 465. ஸோ இது வந்து நம்ம போத்தோன்னு எழுத முடியாது, தின்னு எழுத முடியாது. அதனால வெறும் நம்பரோட எடுத்து எழுதி முடிச்சிருவோம். ஸோ பி பாருங்கள், இங்கே தோலா போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பேஸ்ன்னு சொல்லி எடுத்து எழுதலாம். ஸோ பி தோலா கியூ வந்து sama dengan 3. dengan keadaan P dan Q masih mewakili panjang dan lebar dalam sentimeter. ஸோ dalam sentimeterன்னு கொடுக்கும்போது இந்த ஜவாபான் வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. sebuah segi 4 tepat. ஸோ sebuah segi 4 tepatன்னும் போது இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ panjang lebar. ஓகேவா? ஸோ இதோட பேஸு தான் வந்துட்டு 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன எழுத போனால்
பேஸு அந்தாரு. ஸோ ஜும்லான்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூஸ்வலி டான்னு சொல்லி எழுதுவோம். ஓகேவா? ஸோ பேஸுன்னு வரும்போது நம்ம அந்தாருன்னு போடுவோம். ஸோ பேஸு அந்தாரு panjang dan lebar. Oke, panjang dan lebar. Sebuah segi 4 tepat ialah 3 cm. ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்த்ததெல்லாம் ஜஸ்ட் பொம்பளை உபா டூவு இருக்கா இல்லையான்னு, அப்புறம் வந்துட்டு அதை சிட்டுவாசியை வந்துட்டு பெர்சமான எழுதுறது, பெர்சமான வந்துட்டு சிட்டுவாசியில் எடுத்து எழுதுறது. நன்றி.